நேரத்தில் பேரண்ட்ஸுக்கு ஒன்று சொல்கிறேன், 1-2 விஷயங்களை தவிர நம்ம குழந்தைங்களோட ஏஜ் கருதி மற்ற விஷயத்தில் நாம் ஒரு மண்ணாங்கட்டி பிரைவசியும் நமக்கு தேவை இல்லை என்பது என் தாழ்மையான கருத்து. நம்ம எங்கே போகிறோம், யாரை கூட பேசுகிறோம், எங்கே இருக்கோம், எப்போ வருவோம், எல்லாத்தையும் நம்ம பசங்க கிட்ட சொல்லணும். செல்ஃபோனா இந்த பார்த்துக்கோ, என் செல்ஃபோனில் நீ என்ன பார்த்தாலும் எனக்கு இல்லை, இமெயில் இதான் பாஸ்வேர்டு, ஓப்பன் பண்ணி பாரு, எனக்கு வர எதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் இமெயில் எடுத்து நீ பார்த்தியானா உனக்கு தெரியாத எந்த ரகசியமும் நான் வச்சுக்க மாட்டேன் வாழ்க்கையில். நாம என்னைக்கு குழந்தைங்க கிட்ட சொல்கிறோமோ அன்றைக்குத்தான் அவர்கள் வாழ்க்கையில் எந்த பிரைவசியும் இல்லை, அப்பா அம்மாவுக்கு தெரியலான்ற அந்த ஓப்பன்னஸ்க்கு பசங்க வருவாங்க. சொல்லி பழகுங்க. நம்ம ஒரு டிஃபிகல்ட் சிச்சுவேஷனை மீட் பண்ணுவோமா இருக்கும் லைஃப்பில் ஆஸ் விமன். சம்மந்தமே இல்லாத யாராவது ஒருத்தர் வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணலாம் வாழ்க்கையில். அதை வளர்ந்த பசங்கிட்ட பேச, இன்னைக்கு ஒருத்தன் வந்து என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்ணாண்டி, நான் நல்லா திட்டி விட்டேன், அவனை இடியட் மாதிரி பிஹேவ் பண்ணான். நாளை மத்தானது எங்கேயாவது அவனை பார்த்தீங்கன்னா, நான் அன்றைக்கி சொன்னேன்ல ஒருத்தன் என்னை டிஸ்டர்ப் பண்ணான், இந்த ஆள் தாண்டி நீங்கள் சொல்லி பழகினீங்கன்னா பொதுவெளியிலோ இல்லை வேறு ஒரு இடத்திலோ தங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணால், நம்ம அம்மாவே நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணான்னு, நாமளும் நம்மளை ஒருத்தன் டிஸ்டர்ப் பண்ணால் போய் நம்ம அம்மாட்ட தைரியமாக சொல்லலான்ற துணிச்சல் அந்த குழந்தைங்களுக்கு வரும். கோ எஜுகேஷன் ஸ்கூல்ஸ் மாதிரியான இடங்களில் திடீர்னு எதனா பசங்க வந்து அவங்களுடைய வயதை ஆளுமை செய்ய தெரியாமல் ஒரு கடிதம் கொடுத்து விடுதல சாதாரண விஷயங்கள். அதை வந்து உடனே ருத்ர தாண்டவம் ஆடி கேவலப்படுத்திட வேண்டியதில்லை. பசங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, டேய் இதெல்லாம் இந்த காலத்தில் வரும், அப்படியே கடந்து போயிடணும். உனக்கு யாராவது லெட்டர் கொடுத்தான்னு வச்சுக்கோ, உடனே சாமி ஆடிடாத, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டலாம் சொல்லிடாத, டீச்சருங்கிட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணாத, கொண்டு வந்து அம்மா அப்பாட்ட சொல்லு. அப்படியா, பரவாயில்ல, டோன்ட் வரி, வீல் ஹேண்டில் திஸ். நம்ம அம்மா அப்பாட்ட எதை சொன்னாலும் நம்மை அவமானப்படுத்தாமல் நம்மளை அரவணைத்து அந்த சிக்கலில் இருந்து நம்மை வெளியே எடுப்பார்கள்ன்ற நம்பிக்கையை உங்கள் குழந்தைகளிடம் நீங்க கொடுக்கணும். கண்டிப்பா ஃபெயிலா போயிட்டா அந்த ஆன்சர் பேப்பரை பத்தி சொல்லவே மாட்டேன்றாங்க பசங்க நம்ம கிட்ட. ஏன்? மறுபடியும் சொல்றேன், ஷாம்லா மேடம் சொன்ன மாதிரி, எனக்கு வந்து வாச்சிருக்கீங்கடா, ஃபெயிலா போயிட்டியா, எவ்வளோ மார்க்கு? 18 நோ ப்ராப்ளம், 22 நோ ப்ராப்ளம், 27 நோ ப்ராப்ளம். சரி பரவாயில்ல, என்ன நடந்ததுன்னு நம்ம உட்காந்து பேசுவோம், என்ன பண்ணலான்றதையும் நம்ம பேசுவோம். ஓகே, இந்த சப்ஜெக்ட் டிஃபிகல்ட்டாக இருக்கா, எங்கே உனக்கு டிஃபிகல்ட், இந்த இடம் டிஃபிகல்ட்டாக இருக்கா, சரி உன் டெக்ஸ்ட் புக்கை கொடு, நான் வந்து என்ன பண்ணுறேன், இன்னொரு டெக்ஸ்ட் புக் நானே வாங்கி வச்சுக்கிறேன், நானும் இந்த டெக்ஸ்ட்டை பார்க்குறேன், லெட் மீ அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட். நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத, ஃபெயில் ஆகிட்டேன்னு கவலைப்படாத, ஃப்ரெண்ட்ஸ் பேசலைன்னா இக்னோர் பண்ணு. இதே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நல்லபடியாக பேசுகிற மாதிரி நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாமை சந்திப்போம். நடந்து முடிஞ்சதை பற்றி கவலைப்படாத கண்ணா, அடுத்த எக்ஸாமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பண்ணலாம். நம்ம டார்கெட் என்ன? உடனே அந்த குழந்தைகிட்ட, நீ இந்த வாட்டி ஃபெயில் ஆகிட்டல, அடுத்த வாட்டி 100 out of 100 வாங்கலாம், உன்னை சாவடிப்பேன்னு சொல்லாதீங்க. இந்த வாட்டி 22 வாங்கி ஃபெயிலாக இருக்க, நோ ப்ராப்ளம். நம்மளோட டார்கெட் ஒன்லி 40 மார்க்ஸ் நெக்ஸ்ட் எக்ஸாமில், ரைட்? 18 மார்க் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். 18 மார்க் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்கே ஒர்க் பண்ணலான்னு பண்ணுவோம். அப்படின்னு உட்காந்து டெய்லி நிறைய நேரம் வேணாண்டா, ஒரு 45 மினிட்ஸ் இதுக்காக மட்டும் நீ என் கூட ஒர்க் பண்ணு, நான் உன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லி டெய்லி ஒரு 45 நிமிஷம் அந்த குழந்தைங்களோட அந்த ஒரு சப்ஜெக்டில் அன்பாகவும் அரவணைப்பாகவும், இது இவ்வளோ கஷ்டமே இல்லைன்னு சொல்லி அதை நம்ம எளிமைப்படுத்தி அந்த குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் சொல்லி கொடுத்து, முடிஞ்சால் டீச்சர்ஸ் கூட நம்ம போய் கோஆர்டினேட் பண்ணி, மேடம் நான் வேணால் உங்கள் வீட்டுக்கு ஒரு நாள் வரேன், இந்த எக்ஸாம் இந்த டெஸ்ட்டை எப்படி பாஸ் பண்ணணும், இல்லை இந்த பர்டிகுலர் லெசனை எப்படி சொல்லித்தரணும், நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் என் குழந்தைகிட்ட சொல்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்து, அடுத்த டெஸ்ட் அந்த குழந்தைங்க எழுதும் பொழுது அவங்க வந்து 40 இல்லைங்க 60 வாங்குவாங்க. அப்போ உட்காந்து சொல்லுது, பார் உன்னால் 60 வாங்க முடியும், ஆனால் நீ 22 வாங்கியிருக்கேன்னா இட் இஸ் நாட் உன்னால் முடியாதுன்றதுனால இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல உன்னால் முடியும்னு நீ நம்பலாமா, அதனால இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 60 வாங்கியிருக்கல, அடுத்த எக்ஸாமில் எவ்வளோ வாங்கலாம், 100 கிடையாது, we will aim for 70 or 75. பசங்களை கிராஜுவலாக தாங்க மேலே கொண்டு வர முடியும். ஒரு கிளாஸ்ல ஏதோ ஒரு குழந்தை 100 வாங்கிடுச்சுன்றதுக்காக நம்ம குழந்தை 100 வாங்கலைன்னா அவங்க மேல வெறுப்பை உமிழ்வதும், அவர்களை அவமானப்படுத்துவதும், அவர்கள் நம்ம வீட்டில் பிறந்ததே நம்மளுடைய துரதிர்ஷ்டம் நினைக்கிறதும் கிடையாது. ஃபெயிலா போனாலும் என் குழந்தை தான், ஷி ஸ்பெஷல் டு மீ. இந்த குழந்தைகிட்ட ஏதோ ஒரு தனித்திறமை இருக்கு, அந்த தனித்திறமை என்னன்றதை நாம பார்க்கணும்.
பியூட்டியை பற்றி இங்கே பேசுனாங்க. அது பாய்ஸ்க்கும் சொல்கிறேன், நான் கேர்ள்ஸ்க்கும் சொல்கிறேன். இந்த ஷூ ஒன்று வாங்கணுன்னா அந்த ஷூக்கு 6000 ரூபாய். நம்புங்க குழந்தைகளே, நாங்கள்லாம் வந்துட்டு எங்கள் அப்பா செருப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தாருன்னா அந்த ரப்பர் செருப்பு தான், மேலே இருக்க அந்த வார் அருந்து போயிடும். அப்பா வார் அருந்து போச்சு, புது செருப்பு வாங்கி தாப்பான்னாக்கா சரி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு சாயங்காலம் வரும்போது ஒரு நியூஸ் பேப்பரில் இப்படி மடித்து வீட்டுக்கு கொண்டு வருவார். புது செருப்பு தான் வந்திருக்குன்னு பிரித்து பார்த்தா அந்த மேட்சிங் வார் பட்டையை மட்டும் வாங்கிட்டு வந்து செப்பலை அலம்ப சொல்லி அந்த வாரை மட்டும் மாற்றி கொடுத்து இதை போட்டுட்டு போம்பாரு. சாக்ஸ் நீங்கள் போடுறீங்க, எத்தனை விதமான சாக்ஸஸ் போட்டுக்கிறீங்க. சாக்ஸில் எலாஸ்டிக் படிச்சுன்னா ரப்பர் பேண்ட் போட்டு உருட்டி விடுவோங்க. ஒரு மத்தியான டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ரப்பர் பேண்ட் பட்டு அந்த கால் கிட்ட அப்படியே ரப்பர் பேண்ட் ரொம்ப நேரம் போட்டால் எப்படி ஆகும்னு உங்களுக்கு தெரியும். அதை கொஞ்சம் நீவி விடுவோம், அந்த இடத்துல அப்படியே ரெட்டாக இருக்கும், வலிக்கும். அப்படியெல்லாம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் வாழ்க்கைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு எல்லாமே வாங்கி தரதுனால உங்கள் அப்பா மாட்டனும் மரத்தில் காசு இருக்குன்னு நினைக்காதீங்க. என்ன தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க, என்ன மினிமமோ அதில் வாழ்ந்து பழகுங்க. தண்ணி பிரச்சனை எப்படி ரேம்பண்ட்டாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், மழை இல்லாதால. இப்போது சமீபத்தில் ஒரு நாள் எங்கள் வீட்டில் சொன்னாங்க, இன்றைக்கி மார்னிங்லேருந்து நாளைக்கு மார்னிங் வரைக்கும் தண்ணி வராதுன்னு. ஒரு 2 பக்கெட் தண்ணி தான் வீட்டில் இருந்தது. ஐயோ அப்படின்னாங்க. என்ன ஐயோன்றீங்க, அப்போ எப்படி குளிக்கிறது? நாங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 5 மக்கு தண்ணியில் குளிக்கலான்னு. எப்படியும் 5 மக்கு தண்ணியில் குளிக்கலாம். ஏன் தெரியுமா, எனக்கு கேம்ப் ட்ரைனிங். ஸ்கவுட் கேம்புக்கு போனீங்கன்னா 5 மக்கு தண்ணியில் எப்படி குளிக்கிறது அப்படின்றத சொல்லி கொடுப்பாங்க. எதுவுமே இல்லாமலும் வாழ கற்றுக் கொடுக்கக்கூடிய இடம் கேம்ப்ஸு. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் மனத்தளவில் இது ஒரு கேம்ப், நம்ம வளர்கிற இடம் அப்படின்ற ஒரு மனநிலை உங்களுக்கு இருக்கணும். பியூட்டியை பற்றி பேச வந்தேன் நான். நம்ம என்ன நினைக்கிறோம், பெஸ்ட் ட்ரெஸ்ஸு. அது இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதெல்லாம் ஃபேர்வெல் பார்ட்டின்ற பேரில் ஒரு கூத்து கொள்ள நடக்குது. உடனே அன்னைக்கு அதுக்குன்னு காஸ்டியூம்ஸ் வாங்குறது. இன்னும் சில பேர் பைத்தியம் பிடிச்சிட்டு சுற்றுறாங்க. மெட்ராஸ் மாதிரி ஏரியாஸில் பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போவாங்களாம் கேர்ள்ஸு. எதுக்கு, என்ன மண்ணாங்கட்டிக்கு, எந்த மண்ணாங்கட்டிக்கு பார்லருக்கு போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். பாய்ஸ் அதே மாதிரி அதுக்காக உடனே ஷர்ட்ஸ் வாங்குறது, அதுக்கப்புறம் பிராண்டட் வாங்குறது. ஒன்றும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. பியூட்டி எதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கரிமா யாதவ், உங்களுடைய கூகுளில் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. கரிமா யாதவ் என்ற ஒரு கேர்ள் பேரை போய் டைப் பண்ணுங்க. த பியூட்டி குவீன் டர்ன்ட் ஆர்மி ஆஃபீஸர்னு ஒரு நோட் வரும். கரிமா யாதவ் நவம்பர் 2017 செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் காலேஜ் டெல்லியில் படிச்சுட்டு நவம்பர் 2017 பெஸ்ட் பியூட்டி குவீனா மிஸ்